உங்ககிட்டலாம் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு வந்தேன். நீங்க கரெக்டான பதில் சொல்வீங்க, நீங்க கரெக்டான முடிவு சொல்வீங்க அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட அந்த கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பக்கத்துல உட்காந்து அனுசரணையா உட்காந்து அன்பா பேசுறதும் கிடையாது, ஒரு வாய் சாப்பாடு போறது கிடையாது. தன்னோட மனைவி கிட்ட சொல்லி தானும் சரி தன்னோட மனைவி கிட்டையும் சொல்லி அன்பா அனுசரணையா சோறு போடுறது கிடையாது. ஆனா அந்த அண்ணா கோயில் கோயிலா போய் இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம் போடுறாங்க, சாமி கும்பிட்டு இல்ல வெளியில வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. வீட்டுல இருக்கிற தன்னோட அப்பாவுகிட்டயும் அம்மா கிட்டயும் அஞ்சறிவு ஜீவன் ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு கோயில்கள்ல போய் தான் நல்லவன் சொல்லி வெளியில போய் காட்டிக்கிறாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியமான விஷயம். அதை நான் குறை சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பட்டினி போட்டு அன்பு அனுசரணையை ஒரு வார்த்தை பேசாம அந்த அண்ணா கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வெளியில போய் இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதே மாதிரி தன்னோட பெத்த அம்மா அப்பா பாத்துக்கணும் இல்லையா, தன்னோட அப்பா அம்மாவை பாத்துக்கணுமா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. அதாவது நம்மளோட ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தன்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்கிற காலத்துல அவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடாம அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு போய் நம்ம படையிலே வச்சு விதவிதமா பலகாரம் பண்ணி வச்சு காக்காயை கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு சோறு போடுறத விடவே அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க தட்டுல சோறு போட்டு அவங்கள மனசார அவங்க கால் விழுந்து அவங்ககிட்ட மனசார வந்து நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை விட பெரிய கோயில் உலகத்திலேயே கிடையாதுங்க. தன்னோட அப்பா அம்மா தான் முதல்ல கோயில். வீட்டுல இருக்கிற தந்தையும் தாயையும் ரொம்ப மதிச்சு அவங்கள பாசமா அன்பா கனிவா பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க செய்யாம இருங்க, அது உங்க இஷ்டம், சரிங்களா? ஆனா தன்னோட அப்பா அம்மாவை நீங்க வந்து நல்லபடியா மனசு நோகாம பாத்துக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அன்பா அனுசரிச்சு ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசுங்க. தன்னோட அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசுங்க. எல்லாரும் செல்போனுக்குள்ளேயே போய் உழுகாதீங்க. செல்போன் பாருங்க, நான் வேணாம்னு சொல்ல, அது ஒரு அளவுதான். தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட அக்கறை எடுத்து கேர் எடுத்து அவங்க பக்கத்துல போய் உட்காந்து அம்மா உனக்கு என்ன வேணும், அப்பா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. பேசி முதல்ல அவங்க மனசுல என்னென்ன குறைநிறைகளுக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அதை விட்டுட்டு நீங்க கோயிலுக்கு போய் எத்தனை கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு புண்ணியம் வராது. எத்தனை இல்லாத படங்கள் நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா உங்களோட அப்பா அம்மா மனசு கிடைச்சு நீங்க போய் அடுத்தவங்க கிட்ட போய் அந்த புண்ணியத்தை தேடினாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது. நம்மளோட அப்பா அம்மாவை முதல்ல பாத்துக்கணும். அதே மாதிரி மற்றவங்களையும் நம்மளோட அப்பா அம்மாவை அந்த ஸ்தானத்தை வச்சு பார்க்கணும். அப்பதான் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கூட அந்த புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும். நான் பெரிய புடிங்க மாதிரி பேசணும்னு நினைக்காதீங்க. என் மனசுல பட்ட ஆதாங்க உங்க மனசுல என்ன தோணுது சொல்லுங்க. நான் சொன்னது தப்பா ரைட்டா? தன்னோட அப்பா அம்மாவோட அன்பா கனிவா ஒரு 2 வார்த்தை அன்போட பாசமோட பேசி அவங்க பக்கத்துல அவங்க மனசுல உட்காந்து என்ன அவங்க கிட்ட குறைநிறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அவங்கள ஒரு வயசானதுக்கு அப்புறம் ஒரு ஓரமா ஒரு யூஸ் பண்ணாத பொருள் மாதிரி தூக்கி ஓரமா வைக்காதீங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க உங்களை என்னெல்லாம் எப்படியெல்லாம் வச்சு வளர்த்திருப்பாங்க, என்ன மாதிரிலாம் கற்பனை பண்ணி வளர்த்திருப்பாங்க, எந்த அளவுக்குள்ள அக்கறை அன்பு பாசம் வச்சிருப்பாங்க, அதே அளவு அன்பு நீங்க வைக்காட்டியும் பரவாயில்ல. அவங்களோட சக மனுஷியா தன்னோட